Hi, hello everyone. Welcome back to our channel. லைஃப்பில் எல்லா கேர்ள்ஸுமே மேரேஜ் ப்ரொப்போசல் அப்படிங்கிற ஒரு சாப்டரை கடந்து தான் இன்னொருக்கு போவோம். ஸோ கரெக்டாக அவங்களுக்கு ஒரு 15, 16, 17 வயசு ஆகும்போது கண்டிப்பாக எங்கிட்டு இருந்து அது ஃபேமிலி சைடாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேஞ்சராக இருக்கட்டும் எங்கிட்டு இருந்து கூட மேரேஜ் ப்ரொப்போசல் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒன்றாவது வந்திருக்கும். எனக்கு ஒரு 4-5 வந்தது. ஸோ அதில் 3 ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவங்களே போயிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது ரொம்பவே காமெடியாக இருக்கும். என்னால் எனக்குலாம் ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது, எங்கேருந்து வருது இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ எங்கள் அக்காவுக்கு ஸோ நாங்கள் செக் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் நியூராலஜிஸ்ட்டை பார்க்க போயிருந்தோம். ஸோ கையில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போலாம் டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க. ஸோ எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு உள்ளே போயிட்டாங்க. நானும் என்னோட பிரதரின்லாவும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போலாம் ஆப்போசிட்டில் ஒரு லேடி கேட்டாங்க, உங்கள் தங்கச்சியா அப்படின்னு. ஸோ எங்கள் பிரதரில் நான் என்ன சொன்னாங்கன்னா, தங்கச்சி கிடையாது, மச்சி, மாமி பொண்ணு அப்படின்னு. ஸோ என் ஒய்ஃபோட தங்கச்சி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பெருசாக எதுவுமே ரியாக்ட் ஆகலை. எங்கள் அப்பா 2 பேர் தள்ளி உட்காந்துருந்தாங்க. அங்கே ஏசி ஓடுச்சு. எனக்கு ரொம்ப நேரம் ஏசியில் உட்கார முடியாது. கை கால்லாம் அந்த இடம் சில்லுன்னு ஆகிடும். ஸோ அதனால் நான் எந்திரிச்சு வெளியில் வந்துட்டேன். ஸோ வெளியில் அங்கே அப்படி சுற்றி பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் அந்த வெளியில் அட்மாஸ்பியர் பார்த்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் உள்ளே போனேன். ஸோ அப்போலாம் எங்கள் அம்மா அந்த லேடி பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. எங்கள் அக்காவும் எங்கள் மச்சானும் டாக்டர் பக்கம் போயிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா ரொம்ப நேரம் அந்த லேடிகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் என் பக்கத்தில் உட்காந்தாங்க. நான் கேட்டேன், அம்மா சொந்தக்காரங்களா? மச்சாங்கிட்டையும் கேட்டாங்க, தங்கச்சியா அப்படின்னு. தூரத்து சொந்தமா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்புறம் எங்கள் அப்பா என் சைடு உட்காந்துட்டாங்க, அம்மா இங்கே அப்பா எங்கிட்ட. ஸோ அப்பாவும் கேட்குறாங்க, ஆமாம் நீயும் பேசிகிட்டு இருந்தியே என்ன அப்படின்னு. அவ்வளோ சடனாக அம்மா சொல்கிறாங்க, பொண்ணு கேட்குறாங்க அப்படின்னு. எங்கிந்திரா வந்துக்கிறாங்க. எனக்கு கோவம், எனக்கு என்ன சொல்றது தெரியல. ரியாக்ஷன் இப்படிதான் இருந்துச்சு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. பொண்ணு கேக்குறாங்களா? ஆமா, யாருமா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல தெரிஞ்சவங்களோட தெரிஞ்சவங்களா அப்படின்னு. இல்லடி, எனக்கு யாருன்னே அவங்கள தெரியாது. நான் போய் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியில் யாருக்கும் பொண்ணு தேடுறாங்க போல். ஸோ அதனால் உன்னை கேட்குறாங்க, நீங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவோம். எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பேசலாமா? ஏன்னா மொத்தமாக அவங்க டோட்டலி ஸ்டேஞ்சர். அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்ததும் கிடையாது, அவங்களும் எங்களை பார்த்தது கிடையாது. எனக்குமா ஹாஸ்பிட்டல் வந்தது ஒரு குத்தமா அப்படின்ட்டுன்னு. ஏன்னா நம்ம ஒரு டீனேஜில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஏன்னா சில நேரத்துக்கு ஃபேமிலி இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அதனால எனக்கு தெரியும் ஃபேமிலிக்கு இப்போதைக்கு என்னோட மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. இருந்தாலும் ஒரு பயம், இது என்னடா எங்கிட்டிருந்து வந்துச்சு அப்படின்னு. எனக்கு ஒன்றும் சொல்கிறது இல்லை. போகிற வரைக்கும் அந்த லேடி என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, சீரியஸான டைத்தில் சிரிப்பு வரும். எனக்கு இப்படியே கை வச்சுட்டே உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி போனதுக்கப்புறம் எல்லோரும் காரில் என்னை வச்சு ஓட்டுறாங்க. பாருங்க, 5 mark எங்கே போனால் மேரேஜ் ப்ரொபோசல் தான், பேசாமல் முடிச்சிடலாமா அப்படின்ட்டுன்னு. எனக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. பிகாஸ் நான் ஸ்கூல் 10th முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் இருக்கும்போதும் ஒன்று வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் 11th சேர்ந்தேன். ஐயோ, வீட்டில் இருக்கிறது சரிப்பட்டு வராது, ஏன்னா பார்த்துருவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் 11th அடம் முடிச்சு சேர்ந்தேன். அப்படி இருக்கு, இது எங்கேருந்து வருது அப்படின்னு. எங்கள் அம்மா இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, என்ன எங்கள் அம்மா சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணுக்கு 16 வயசு தான் ஆகுது. ஸோ இன்னும் 4 years இருக்குது. ஸோ மேரேஜ் பண்ண இப்போதைக்கு நான் அவசரமாக பண்ணுற மாதிரிலாம் ஐடியாவில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேரேஜுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நாங்கள் பண்ணுற தோதில் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஓகே. எனக்கு போய் 16 வயசுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அது எனக்கு ஏமா உனக்கு கொஞ்சமாவது நியாயமாக தோணுதா?
16 வயசுன்னு எனக்கு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நான் இருக்க ஹைட்டுக்கு எப்படியும் இந்த பொண்ணுக்கு ஒரு 19, 20 வயசு இருக்குனாலும் ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. இப்போதைக்கு முடிக்கிறது இல்லம்மா. இல்லாட்டி வேற ஏதாவது சொல்லி ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். போய் 16 வயசுன்னு சொல்லிட்டு வந்திருக்க அப்படின்னு. அதோட கேட்டேன், "நீ அவங்க எந்த ஊர்ன்னு ஏதாவது கேட்டியா?" அப்படின்னு. நான் எதுவுமே கேட்கல. நான் அந்த மாதிரி கேட்டுட்டோம்னா நம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நான் அவங்கள பத்தி எதுவுமே கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. இது எனக்கு ரொம்ப காமெடியா அண்ட் ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி யாருமே என்கிட்ட இந்த மாதிரிலாம் மேரேஜ் ப்ரொபோசல் வந்து சொன்னதே எனக்கு தெரியாது. சொந்தத்துலேருந்து வந்ததே தெரியும். இல்லை சொந்தத்தில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் அந்த சைட்லேருந்து வர்றது ஓகே. ஸோ இவங்கள மூலியமாக இது வந்துச்சு அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. ஸோ என்னோட சுற்றி இருக்கவங்களுக்கும் வந்ததே எனக்கு தெரியும். பட் டோட்டலி ஸ்ட்ரேஞ்சர், அவங்க யாருன்னே தெரியாது. இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது கூட இல்லை. அப்படின்னு வந்த ப்ரொப்போசல், மேரேஜ் ப்ரொப்போசல் அப்ரோச்னா அது எனக்குலாம் ஷாக் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப டென்ஷனான ஒரு இது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஸோ செகண்ட் ஒன் வந்து ஸோ நாங்கள் ஊருக்கு போயிட்டு, நாங்கள் முன்னாடி இருந்த வீட்டில் பக்கத்தில் நெய்பர் பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. ஸோ அதுக்காக நாங்கள் ஊருக்கு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக ஆட்டோ பிடிச்சா அங்கேயே போயிட்டோம். ஸோ போயிட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். அப்போலாம் அந்த அக்கா வந்து இல்லை, அவங்க கடைக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த அக்காவோட மாமியார் மதர்-இன்-லா, அவங்களோட அம்மா 2 பேருமே உட்காந்துருந்தாங்க. அப்புறம் ஒரு கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வந்து இருந்தாங்க, 1-2 பேர். அந்த பொண்ணு வந்து இருந்தால் நாங்கள் பார்த்துட்டு இருக்கையில இந்த மாதிரி இது சென்னை மாப்பிள்ளை வந்திருக்கு. சபா இப்பவே கண்ணை கட்டுது. சென்னை மாப்பிள்ளை வந்திருக்கு. ஸோ கல்யாணம் பண்ணுறீங்களா, பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்கலாம் கேட்கல. பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எதுவுமே போட வேணாம், இருக்கிறத போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல மாப்பிள்ளை அப்படி இப்படின்னு அடித்து விட்டாங்க. ஸோ அப்போ இல்லை எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு பண்ணுற மாதிரி ஐடியாவில் இல்லைம்மா, அவள் சின்ன பொண்ணாக இருக்கா, அதனால் நாங்கள் வந்து லேட்டாக பண்ணுறதா தான் இருக்கோம், அவள் கடைசி கொஞ்ச நாள் என் கூட இருக்கட்டும், இப்போதைக்கு எந்த ஐடியாவும் என்னோட பொண்ணுங்களுக்கும் இல்லை, ஹஸ்பண்டுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி சொல்லையில் அவங்க அம்மா யார், அந்த மதர்-இன்-லாவோட அம்மா வந்து, உனக்கு எத்தனை வயசுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு 19 ஆகுது அப்படின்னு. 19 வயசா? வாக்கப்படுற வயசாச்சு, அதெல்லாம் வாக்கப்பட்டுருணும் இப்படிலாம் சொன்னாங்க. இதெல்லாம் வயசு தான், கல்யாணம் பண்ணுற வயசாகிடுச்சு, இன்னும் எத்தனை வருஷம் இல்லை நான் சொன்னேன், இல்லை நான் 21, 22, ஸோ அந்த ரேஞ்சில் பண்ணலான்னு தான் இருக்கோம் ஐடியானா. மோடி அதெல்லாம் வயசு கூட, அதெல்லாம் தேவையே கிடையாது, 12th முடிச்சிருக்க, அப்புறம் என்ன 19 வயசாயிடுச்சு, வாக்கப்படுற வயசு. நாங்கள்லாம் 14, 11 வயசுலலாம் கல்யாணம் பண்ணிட்டோம். பார்ப்போம். எனக்கு வந்து இதெல்லாம் ஓகே, காமெடியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த ஒரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு அது சுத்தமாக சரியான கடுப்பானது. என்னென்னா, வாப்பா அம்மா இருக்கிறதோடையே கல்யாணம் பண்ணி போயிடணும், அவங்க மூத்தா போயிட்டா அவங்கள யாருமே பார்க்க மாட்டாங்க, நீ இருந்து போயிடுவ அப்படின்னு சொன்னது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏய், என்னடாப்பா வயசு உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா, அப்படியே டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. அல்லா வச்சு காப்பாற்ற எங்கள் அம்மா வாப்பா நல்லபடியாக இருக்காங்க. ஹெல்த் இஷ்யூலாம் எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வந்து சொல்லலாம் அப்படிங்கிறது எனக்கு சரியான கடுப்பாடுச்சு. நான் அதுக்கப்புறம் அவங்கள லிசன் பண்ணவே இல்லை, நான் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இல்லைம்மா இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, இப்போதைக்கு பொண்ணுங்களுமே ஒத்துக்கல, இவளுமே வந்து இப்போதைக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா, 21, 22 வயசில் தான் பார்க்கலான் இருக்கோம் அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, சென்னை மாப்பிள்ளை நல்லா வச்சுக்கும் அப்படின்னு. ஆக்சுவலி அவங்களோட ரிலேட்டிவ் பையன். எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் எனக்கு கடுப்பாயிட்டே இருந்துச்சு. இதையே சொல்லிட்டு இருக்காங்க, 19 வயசு நல்லா வாக்க போடலாம், தாராளமாக வாக்க போடலாம், அப்படி எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஐயோ இந்த பாட்டி தொல்லை தாங்க முடியலையே, வாக்கப்படணும்னு ஏன் கல்யாணத்துக்கு இவங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு 1/2 hour இருந்திருப்போம். அதுக்கு மேலே என்னால் முடியலை. ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு வாசல்லே நின்னேன். போகிற வரைக்கும் நீ கேளுமா, கேட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பேசிடலாம், ரொம்ப நாளாக பிள்ளைகளை வச்சுக்க கூடாது
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா. இல்லைம்மா நான் அந்த மாதிரிலாம் ஐடியாலலாம் இல்லை, நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் ஐடியாவில் இருக்காங்கலாம் நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுமே ஒரு கட்டத்தில் விட்டுட்டாங்க. எனக்கு சரியான கடுப்பு. ஏமா இந்த கிழவி இப்படிலாம் வந்து மூத்தா போயிடுவாங்கலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேணும்னா அவங்க வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இப்போ வந்து ஒருத்தவங்களை நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து சரி ஓகே இதை அப்ரோச் வந்தால் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அப்படியா இருந்தால் மாப்பிள்ளை வந்து வேணாம் இந்த மாப்பிள்ளை பிடிக்கல அப்படின்னு சொல்லல கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது ஓகே. நம்ம அந்த ஐடியாலே இல்லை, ஃபேமிலி அந்த சுத்தமாக அந்த ஐடியா ஒரு மண்டேலே ஏற்றலை. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறது தப்பு. இது வந்து எனக்கு ரொம்ப கடுப்பான ஒரு விஷயம். நான் ஏன்டா இங்கே போனோம் அப்படின்னு இருந்துச்சு. போன சீருக்கு உட்காந்து சீருக்கு இதை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு. இது பார்த்ததுக்கு வாக்குப்பட்டு ஒன்று 19 வயசாகிடுச்சுல, முன்னாடி 2 பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணீங்க அப்படிங்க, சீக்கிரமாக இயர்லியாகவே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு பண்ணிட வேண்டியதானே அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியாக இங்கேருந்து தப்பிச்சு நான் வந்துட்டேன். ஸோ தேர்ட் ஒன் வந்து ரொம்ப டார்ச்சர்னு சொல்ல முடியாது, கன்வின்ஸுங்கிற பேரில் கடுப்பாக்குன ஒரு மேரேஜ் ப்ரொப்போசல் தான். என் வாழ்க்கையை வச்சு அவங்களே ப்ராமிஸ் பண்ணி இந்த ஒன்றை நாங்கள் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தர்றோம் அந்த அளவுக்கு வந்து அந்த சைடில் வந்து ப்ராமிஸ் சத்தியம்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. என் வாழ்க்கையில் முடிவெடுக்கிறது என்னாலே ஒழுங்க முடியல. ஆனால் அவங்க முடிவெடுத்து வாக்கெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து எங்களோட ரிலேட்டிவ், ஸோ தூரத்து சொந்தத்தில் வரும். அவங்க வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வாப்பாட்ட போயிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இதே ஊர் தான். ஸோ நாங்கள் முன்னாடி இருந்தால் ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்க. இந்த மாதிரி அந்த தெருவுலேருந்து ஒரு வருது, ஸோ நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்களான்லாம் கேட்கல. வருது, கல்யாணம் பண்ணிடலாம். மாப்பிள்ளை வந்து இங்கே தான் இருக்கார். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வெல்த்தான ஃபேமிலி. அவங்க அக்கௌண்டன்ஸ் பார்த்துட்டு இங்கே தான் இருக்கார். வந்து உனக்கு பையனாக இருப்பார் அப்படி இப்படின்ட்டு அடித்து விட்டுருக்காங்க. எங்கப்பா அதெல்லாம் இல்லைம்மான்னு எதுவுமே சொல்லாமல் ஒன்று கேட்டு வந்துட்டாங்க போல். சரி எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, எங்கள் அக்கா 2 பேருமே வந்து இருக்காங்க. நான் சொல்கிறேன், என்னம்மா நீங்கள் அப்போவே வேணான்னு சொல்லாமல் கன்வின்ஸ் ஆகி பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கவும் எங்கள் அம்மா வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இல்லைம்மா இந்த மாதிரிலாம் ஐடியாவில் இல்லைன்னா அந்த லேடி அப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நான் சொன்னேன், என் அக்கா பேத்தி இருக்குது, நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். வாக்கு கொடுத்துட்டேன், நான் பார்த்து தரேன், நான் பேசி தரேன்னு. நீ என்ன இப்போ இப்படி சொல்கிற? அது என்ன வயசு தான் வந்துருச்சுல, 19 வயசாகிடுச்சு. நம்மளாம் அவங்க வந்து சொல்கிறாங்க, என் பிள்ளையெல்லாம் நான் வந்து 14 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அதெல்லாம் உனக்கு தெரிய தானே செய்யும், கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி வாழ்ந்துருங்க அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இல்லைம்மா அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது. என்னதான் இருந்தாலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எனக்கு பிடிச்சாலும் நான் வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணுக்கு பிடிச்சா, என் பிள்ளைக்கு பிடிச்சா தான் நான் வந்து பண்ணி வைக்க முடியும். ஃபோர்ஸ்லாம் பண்ண முடியாது. ஃபோர்ஸ் பண்ணால் 2 பேர் வாழ்க்கையும் கேட்டு போயிடும். அப்படிங்கும் அந்த பிள்ளையை கன்வின்ஸ் பண்ணு. பிள்ளைகளா அப்படி தான் சொல்லும். நீ வந்து மூத்த பொண்ணுகிட்டே 2வது பொண்ணுகிட்டே சொல்லி கன்வின்ஸ் பண்ண சொல்லு. அவளுங்களாம் சீக்கிரமாக தானே கல்யாணம் பண்ணாளுங்க, வாழலையா அப்படி இப்படின்ட்டு அந்த லேடி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. நம்ம கன்வின்ஸ் ஆகுற மைண்டில் இருந்தால் கன்வின்ஸ் ஆகிடுவோம். பட் நம்ம முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது யாராலையுமே நம்மளுக்கு கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த டே அப்படி விட்டுட்டு, ஸோ நாளைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லும். காலையிலே ஃபோன் பண்ணுறாங்க, போய் மாப்பிள்ளை வீட்டை பார்த்துட்டு வந்துடலாமா, வா போய் உன்னை காட்டுறேன் அப்படி இப்படி. ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி, எல்லாத்துக்கும் எல்லாருமே உதவியாக இருப்பாங்க அப்படி இப்படிங்கவும். இல்லைம்மா நான் இன்னும் வந்து வீட்டில் யாருக்கிட்டையும் பேசல, நான் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு அம்மா ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்னம்மா இது இப்படி இவங்க பேசுகிறாங்க அப்படியே. எங்கள் அக்கா 2 பேருமே தலையில் நின்னாலும் வேணான்னு சொல்லிடு, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க. நான் என்கிட்ட கேட்கவே இல்லை, ஏன்னா நான் அந்த ஐடியாவில் அவங்க இல்லை. ஸோ நான் மாடி என்ன இது இவங்க இப்படி கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க மனசு மாறிடுவாங்களோ அப்படின்லாம் தோன்ற அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணாங்க. ஸோ ஃபைனலி ஒரு நாள் அடுத்த நாள் 2 நாள் கழித்து கால் பண்ணிவிட்டு, இல்லைம்மா ஒத்துக்கிற மாட்டேங்குது,
அப்படிங்கும். நீ பேசி பாரு, என் பேத்தி ஒன்று இருக்கா, அவளுக்கு வந்து என்னோட வயசு தான். ஸோ அவளுக்குமே என்னோட வயசு, நான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் என் பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது, ஏன்னா அவள் காலேஜ் படிக்கிறான்னு. அப்படிங்கும். எனக்கு கடுப்பாயிருச்சு. அது என்ன, அவங்க காலேஜ் படிக்குங்கிறதுக்காக அவங்க மேரேஜை தள்ளி போடுறாங்களா? அப்போ எதுக்கு நம்மளை கன்வின்ஸ் பண்ணணும்? நான் வேறு அப்படி சொல்லிட்டேனே, பாவம் அந்த பையனுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கும். அப்பப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல இருக்கு, அதான் நம்ம தலையில் கட்டிடலான்னு பார்க்குறாங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இப்படி சைலண்டாகவே உட்காந்துருந்தேன். கடைசி எங்கள் அம்மா, இல்லைம்மா அவளை ஃபோர்ஸ் பண்ண முடியல, அவள் சொல்லிட்டா, இதுக்கு மேலே என்னை ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா நான் ஏதாவது பண்ணி செத்து போயிடுவேன்னு சொல்கிறா அப்படிங்கும். அந்த லேடி ஷாக் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லை, நான் வாயவே திறக்கவே இல்லை, ஏன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நடக்காதுன்னு. அப்படி சொல்லி நான் இப்படி திரும்பி பார்க்குறேன், ஏம்மா நல்லா இருக்கிறேன், நீ சாவா சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி. ஐயோ அந்த பொண்ணு அப்படியா சொல்லுது, அம்மா அப்பெல்லாம் சொன்னால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, ஏன் உன் பொண்ணுங்கள்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ண சொல்ல, ஏன் அந்த பொண்ணு அப்பெல்லாம் சொல்லுது அப்படிங்கும். இல்லைம்மா அவளும் ஒத்துக்கிற மாட்டேங்கிறா, இவன் வந்து எனக்கு அதுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா நான் வந்து ஏதாவது பண்ணிக்கிருவேன் அப்படிங்கிறா. நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்துலாம் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும் அவசியம் இல்லை, அவள் வந்து கிளாஸ் போயிட்டுருக்கா, என்னமோ வந்து படிக்கணும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டாங்க, கரஸில் போகணுங்கிறா, அப்புறம் பியூட்டிஷியன் பண்ணணுங்கிறா. அதனால் நான் அவளை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, 2 பிள்ளையும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன ஆச்சு, ஸோ இவளாவது கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படிங்கவும். அதோட அதுவும் முடிஞ்சுச்சு. ஸோ இந்த மூணு தான் எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்குது, ஏன்னா வந்து நிறைய சம்பவம் நடந்தனால. பட் 1-2 வந்து ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்தது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது, அப்புறம் வந்து நான் வந்து போகும்போது வந்து பார்த்து அங்கேயே நெய்பர்ஸ் தான் நிறைய கேட்டிருக்காங்க. அது வந்து எல்லாருமே கண்டிப்பாக இந்த பாத்தை வந்து கடந்து தான் போயிருப்போம், எல்லா கேர்ள்ஸுமே. ஆனால் மென்னிக்கு வர வாய்ப்பு இல்லை, மென்னிக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து மேரேஜ் ப்ரப்போசல்லாம் வராது. பட் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். அவள் வந்து ஒரு 10th படிக்கும் போதே வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணுற இன்ட்ரெஸ்டில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டு முன்னாடி பேசி வச்சு மேரேஜ் பண்ணுறவங்களாம் வந்து இருக்காங்க. சில பேர் அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. பட் கண்டிப்பாக எல்லாருக்குமே இப்படி ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஃபேமிலி ஃபங்க்ஷன்லேயோ ஆர் சம்திங் எங்கேயாவது இருந்தாவது கண்டிப்பாக வந்திருக்கும். பட் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்டேருந்து வந்ததுனாங்க என்னால் சத்தியமாக ஏற்றுக்கொள்ளவே முடியலை. அப்போ எங்கள் அக்கா வந்து அந்த மூணாவது விஷயம் சொல்லிட்டு இருந்தால, அப்போ குணம் தெரியாமல் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கற்று அதுக்கப்புறம் எவனுமே கேட்கவே மாட்டான் அப்படின்ட்டுச்சு. ஸோ அப்போ நான் என்ன அவ்வளோ பெரிய ராட்சசியா என்ன அப்படிங்கிற மாதிரி, ஆமாம் குணம்லாம் தெரிஞ்சு எவனும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து சிரிப்பு தான் வந்துச்சு. ஸோ பட் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற விதம் ஒரு சைடு இருந்தாலும், நமக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நம்ம ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம அதை க்ராஸ் பண்ணி போக முடியும். சில நேரத்துக்கு ஃபேமிலி வந்து இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, பட் வந்து நமக்கு வந்து பிடிக்காது. அப்படி இருக்கும்போது ஃபேமிலியே நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவாங்க, பட் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கன்வின்ஸ் ஆகுற மாதிரி ஆகிடும். ஸோ இன்கேஸ் வந்து ஃபேமிலிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும், ஆனால் ஃபேமிலிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கையில் நமக்கு வந்து மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட்லாம் வராது. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் வந்து நம்ம வருஷங்களை கடந்து வந்து போகலாம். எனக்கெலாம் வந்து 20 வயசு ஆக போதே அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது. என்னடா வருஷம் இப்படிங்கிறதுக்குள்ளே ஓடிடுச்சு, இப்போ தானடா ஸ்கூலிங் முடித்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா வருஷங்கள் போக போக அந்த மேரேஜுக்குன்னு வச்சிருந்த ஃபிக்ஸட் வருஷம் குறைஞ்சிக்கிட்டே வருதுல்ல. ஸோ ஆனால் கண்டிப்பாக எங்கே ஓடினாலும் ஒளிஞ்சாலும் அந்த ஒரு நியூ பிகினிங், அந்த நியூ லைஃப்குள்ளே நம்ம போய் தான் ஆகணும். அது வந்து எதுவும் பண்ண முடியாது. பட் அது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக இது க்ராஸ் பண்ணி போயிடலாம். பட் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கண்டிப்பாக அதை எதுவுமே பண்ண முடியாது. லைஃப் தான் வந்து கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி இருக்கும். மேரேஜுக்கு வந்து என்னை சுற்றி இருக்கவங்க டைலர் கிளாஸ்லலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. நான்லாம் முஸ்லீம் மேரேஜ் பார்த்ததே இல்லை, உனக்கு எப்போ கல்யாணம் வைக்கிறாங்களோ எனக்கு கண்டிப்பாக சொல்லி அடிப்பிடு அப்படின்னு. அப்படி சரிக்கா கண்டிப்பாக உங்களை கூப்பிடுறேன், ஆனால் இப்போதைக்கு வாய்ப்பில் ஒரு 3 வருஷமாவது 2 வருஷமாவது ஆகும் அப்படின்னு. 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக நீ கூப்பிட நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு ஃபேஸ் பண்ண ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு, மூமெண்ட் நடந்திருக்கு, காமெடியாகவும் நடந்திருக்கு, இல்லை சீரியஸாகவும் போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வரேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் வந்து இருக்குது. ஸோ அதையுமே நான் சீக்கிரமாக வீடியோ ஷூட் பண்ணி கண்டிப்பாக வந்து போடுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டாடா.